ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நாம் இன்றைக்கி ஜஸ்ட் ஒன் பைட்டோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். கடைசி பார்ட்டில் 3 பொண்ணுங்களோட இன்ட்ரோவும் பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களோட லைஃப் வந்து இப்போ எப்போ போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போது அடுத்த பார்ட்டில் ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த சப்பி பொண்ணு வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட போயிருப்பா இல்லையா, எல்லோரும் சேர்ந்து போயிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு, நீ இப்போ சாப்பிட போனியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 பேரும் கேட்குறப்ப, போனேன் தான், பட் எல்லாமே வந்து நல்லா பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, சகிக்க முடியலை, சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ அந்த சப்பி பொண்ணும் ஸ்மார்ட் பொண்ணும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி, நீ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, என்னது என்னோடய பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸா, இல்லையே, அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட மென்ஷன் பண்ணது கூட கிடையாது அப்படின்னு கேட்குறப்ப, சப்பி பொண்ணு கேட்பா, இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அந்த மாதிரி எதுவுமே அவன் என்கிட்ட சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்குற அந்த 2 பேரும், என்னது யாரை பற்றியுமே சொன்னது இல்லையா, கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது, ஏன் அவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதை கேட்குற அந்த ப்ரிட்டி பொண்ணுக்கும் வந்து ஒரு வேளை அவன் வந்து நம்மக்கிட்டேருந்து எல்லாத்தையும் மறைக்கிறானா, பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இவன் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, இவங்க வந்து டேட் பண்ண ஆரம்பித்து வந்து 6 மந்த்ஸ் தான் இருக்கும். இல்லடி, அவன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவள் ஃபேமிலியை பார்த்து நான் ஏதாவது கேட்டால் கூட உடனே வந்து டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிடுவான். காலேஜில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா தான் பேசுவான். ஆனால் நான் வந்து அந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறப்ப அவன் வந்து அதை சொல்ல மாட்டான், அப்படியே டாபிக் வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இவன் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவாள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஒருவேளை வந்து அவனுக்கு என் மேலே இன்னும் நம்பிக்கை வரலையா, அந்தளவுக்கு ஒரு பாண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பா. ஸோ கவலைப்படாத, 6 மந்த் தானே ஆகிருக்கு. மேபி சில பசங்க இப்படி இருப்பாங்க, என்ன அப்படின்னா அவங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அந்த விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. கஷ்டமான விஷயத்த வந்து சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சில பசங்க இருப்பாங்க. மேபி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த வித கேரக்டராக இருக்கலாம். எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஏன்னா அவன் என்கிட்ட வந்து கோவப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுவேன். என்னென்னா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த காமிக் க்ரியேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டாய்ஸு, ஸோ அதெல்லாம் வச்சுருப்பான். இவன் வீட்டுக்கு போனப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த டாய்ஸை பார்க்குறேன்னு சொல்லி என்ன ஆயிரும், அந்த டாய்ஸை கீழே போட்டுட்டு உடைக்க, அதே நேரத்தில் அவன் வந்து ஒரு ஃபைல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அதையும் என்ன பண்ணிடுவா அப்படின்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கோவத்தில் வந்து கத்திடுவோம் இல்லையா. ஸோ இவளும் அதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டு பாப்பா. பட் வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே சரி ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறது தான், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இவன் என்ன சொல்லுவான்னா, இந்த இன்சிடென்ட் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் யாராவது ஒரு பிஹேவ் பண்ணுவாங்களா, அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாள். கவலைப்படாதடி, மேபி அவனுக்கு அந்த மாதிரி தான் சந்தோஷமான விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லி உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவளை சொல்லி சேர்த்துறாங்க. அப்போ சப்பி பொண்ணு என்ன சொல்லுவாள் அப்படின்னா, என்னோடய பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கானே, கோவப்பட்டான்னு வச்சுக்கோ, ஏன் அப்படி பயங்கரமாக சண்டை போடுவான், என்ன இருந்தாலும் பேட்சப் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து வெளியே சாப்பாடு வாங்க போயிருப்பாங்க. போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு வாங்கிட்டு வரவும் செஞ்சுருவாங்க. ஸோ அப்போ சப்பி பொண்ணு என்ன கேட்டிருப்பான்னா, ஒரு ஃப்ளேவரில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கேட்டிருப்பா. ஸோ அதை வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் வாங்க மறந்துடுவான். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிட்டி பொண்ணு சொல்ல, அவனோட பாய் ஃப்ரெண்டு சார் நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை நீ இப்போ தானே கடைக்கு போயிட்டு வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் தனியாக போகல, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கூட போவான். அங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போய் ஷாப் பண்ணிட்டு பில்லிங் போடுறதுக்காக வந்து நிற்பாங்க. ஸோ அப்போது ஒரு ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி வந்து பில் போடுறதுக்கு நிற்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, கவுண்டரில் வந்து ஒரு கொஞ்சம் அம்மா ஏஜில் இருக்கிறவங்க தான் உட்காந்து பில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுவான் அப்படின்னா, நூடுல்ஸ் வாங்கிட்டு நீங்களே போய் எனக்கு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அரகண்டாக பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ மரியாதையே கொடுக்க மாட்டான், அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ப்ரிட்டி பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உன்னோட வயசில் ரொம்ப பெரியவங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா, கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து உனக்கு இந்த மாதிரிலாம் சர்வீஸ் கிடைக்காது, நீ தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நூடுல்ஸை சூடு பண்ணி சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கோவத்தில் பேசுவான். ஸோ
அரகண்டான பையனும் என்ன பண்ணிடுவான்னா, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணிடுவான், காசை மட்டும் அங்கேருந்து பே பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஸோ இதை பார்க்குற பிரிட்டி பொண்ணு வந்து முழிப்பா என்னடா நடக்குது அப்படிங்கிறது. ஸோ கன்வீனியன்ஸ் ஸ்டோரை விட்டு வெளியே வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இவளோட ரியாக்ஷன் நோட் பண்ணுற அவளோட பாய் ஃப்ரெண்டும் சரி, இது நான் உன்னை பயமுறுத்திட்டேனா, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை இதான் நான் உன்னை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கோவப்படுறத பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நீ வந்து கோவப்பட்டதில் இல்லை, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை அவன் வந்து அந்த அம்மாக்கிட்ட ரூடாக நடந்தது வந்து எனக்கு என்னோடய அம்மாவை வந்து ஞாபகப்படுத்திருச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, உன் முன்னாடி நான் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்லை அப்படிலாம் இல்லை, இது வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலை, பட் எல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, பிரிட்டி பொண்ணு வந்து இவ்வளோ நினச்சிக்குவா என்னன்னா, ஓகே பட் நம்மக்கிட்ட நம்ம முன்னாடி வந்து கோவப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுப்பான். அது கொஞ்சம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அவளுக்கு. ஸோ அன்றைக்கி அந்த பிக்னிக் முடிஞ்சு அந்த பிரிட்டி பொண்ணு வந்து அவளோட வீட்டுக்கு வந்துடுவான். அவனோட தம்பி என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னா, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அதை பார்க்குற இவளும் என்ன பண்ணுவான்னா, அவன் தட்டில் உட்காந்து எடுத்து எடுத்து சாப்பிட, எனக்கே கொஞ்சம் தாண்டி இருக்குது வச்சுட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளும் அந்த டைமில் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி நான் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபோனில் அவளோட ஃப்ரெண்டு இருப்பாளே அந்த ஸ்மார்ட் ஃபோனு, ஸோ அவளோட அக்கௌண்ட் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த யோசனையோடைய அன்றைக்கி நாளை வந்து அப்படி போயிடும். அடுத்த நாள் வந்து நம்ம ஸ்மார்ட்டி ஒர்க் பண்ணுற அந்த சலூனை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு கப்புள்ஸ் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து உட்காந்து ஹேர் ஸ்பாலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த பையன் வந்து ஃபோனில் யார் கூடயோ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ வீடியோ காலில் இதை நோட் பண்ணுற ஸ்மார்ட்டும் என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கூட வந்திருப்பாள் இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஸோ அங்கே உட்காந்துருக்காங்களே அவங்க வந்து அவங்க பிரதரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் என்னோடய பிரதர் தான், அவங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆமாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஓகே ஓகே அவங்க வந்து எப்படி இருப்பாங்க பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா டேரெக்டாக எணிச்சிட்டு போய் அந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவா. என்ன மறுபடியும் வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா, எத்தனை வாட்டி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு பெரிய ரகலையே நடந்துடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ஸ்டோரியோட மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்மார்ட்டியை பிடிச்சி ஏறுன்னு ஏறுவாங்க. வேலைக்கு வந்தால் வேலையை மட்டும் பார்க்க தெரியாதா, அடுத்தவங்க என்ன எப்படி போனால் உனக்கு என்ன, எதுக்கு வந்து இப்படி மூக்க விடுறா, அவங்க வந்து என்னோடய விஐபி கஸ்டமர், சரி இப்படி வரவங்கெல்லாம் நீ வந்து பிரித்து விட்டேன்னு வையேன், நம்ம பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவங்க போயிடுவாங்க. இவளுக்கு மனசே சரி இருக்காது. சரி ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் மெசேஜை போட்டால், இல்லடி நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், இன்னொருத்தி வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பாய் ஃப்ரெண்டோட வெளியே போவாங்க. சரி நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளோ என்ன பண்ணுவான் அப்படின்னா தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஸோ அந்த நேரத்தில் யார் அங்கே வருவான்னா, நம்ம பிரிட்டி பொண்ணு இருப்பா இல்லையா, அவளோட தம்பி தான் வந்திருப்பான். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து ஆர்ட்ரு பண்ணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவன் கேட்பான், என்னாச்சு உன்னோட மூஞ்சி சரியில்லை டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு, அதான் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். நீ நல்லா தானே பண்ண, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இவளுக்கும் கொஞ்சம் காம் டவுன் ஆகும். இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்மார்ட்டிக்கு வந்து நம்ம பிரிட்டி பொண்ணோட தம்பி, என்ன அவன் வந்து அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஐயோ தப்பான்னு நினைக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவளையே வந்து திட்டிக்குவா. சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழுந்துச்சு வந்து, இப்படிலாம் நினைக்கக்கூடாது, தப்பு தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர ஒரு தாட்டும் வரும். ஒரு வேளை நம்ம அவன் தம்பியை லவ் பண்ணால் நம்மளோட ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி நினச்சி பார்க்குறப்பவே வந்து பிரிட்டி பொண்ணு சண்டைக்கு வர மாதிரி வந்து அவளுக்கு தோணும். சரி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி, ஓகே நம்ம வந்து கிளம்பலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. ஸோ கிளம்புறப்ப என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ இந்த மாதிரி நீ தனியாக சாப்பிட்றதால என்னையும் கூப்பிட்டு நானும் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ஹேண்ட் க்ரீமை வந்து கொடுப்பான். இல்லை நீ வேலை செஞ்ச உன்னோட கையிலலாம் ரொம்ப வெடிப்பாக இருக்கு இல்லையா, அந்த க்ரீம் வந்து காலியாக போகுது, அதனால தான் உனக்கு யூஸ் பண்ணிக்க கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அந்த ஹேண்ட் க்ரீம் வந்து கொடுப்பான். ஸோ இவளும் அதை பார்த்துட்டு அங்கேருந்து 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்புவாங்க.
ஸோ எங்கள் சபி பொண்ணு பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிற இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு பொண்ணு அவன் வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக வந்து இருப்பான் இல்லையா. ஸோ அந்த டீமில் உள்ள இன்னொரு பொண்ணு வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாள். ஸோ இதை வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, சபி பொண்ணு பார்த்துருவா. பட் வந்து அந்த டைமில் அவங்கள மீட் பண்ணி எதுவுமே கேட்டுக்க மாட்டான், அங்கேருந்து வந்துடுவான். அடுத்த சீனில் நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஸ்கூல் ரீயூனியன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சேர்ந்து வந்து மீட் பண்ணியிருப்பாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, பிரிட்டி பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனையும் வந்து கூப்பிட்ருப்பாங்க. அவனும் வந்து வெக்கமே இல்லாமல் வந்திருப்பான். இவளுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு பயந்து நான் ஏன் கிளம்பணும், நான்லாம் கிளம்ப முடியாது, நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, எல்லோரும் வந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி குடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன கேட்பான் அப்படின்னா, இப்போ நீ என்ன பண்ணுற, என்னை மறந்துட்டியா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக கேட்பான். அதுக்கு பிரிட்டி கேர்ள் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, ஆமாம் எனக்கு இப்போ வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருப்பான், நல்லா படிப்பான், நல்லா கேரிங்காக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதனால் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படி இதை கேட்குற எக்ஸுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் வயிற்றெரிச்சலாக இருக்கும். சரி எப்படியாவது இவளை வந்து கோவமாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாயை வந்து கிளறிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்போ என்ன சொல்லுவாள் அப்படின்னா, நீ எதுக்காக வந்தியோ அதை மட்டும் வேலையை மட்டும் பாரு, என்னோடய வாழ்க்கையில் நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் மறந்துடு, நம்ம வந்து எக்ஸு நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சரி நாங்கள் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நோட் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டும் இருக்க மாட்டான், அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இருக்க மாட்டான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இவங்களோட வெளியேருந்து தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அங்கே போகிற வழியில் என்ன பண்ணோன்னா, போகிற வழியில் வழி மறித்து உட்காந்து கேட்பான். என்ன அப்படின்னா, நீ இன்னும் மறக்கலை தானே, ஸோ நீ திரும்பி வந்துடு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, இல்லை எனக்கு புரியலை, நீ தான் அப்போ என்ன பண்ண அப்படின்னா, உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போனேன், இப்போ எதுக்கு நீ எனக்கு தேவை கிடையாது, என்னோடய லைஃப் நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த வாய்க்காக தான் உன்னை நான் விட்டுட்டு போனேன், இப்போ நீ கூட இருக்கியே, அவனும் உன்னை எப்போ விட்டுட்டு போவான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவன் நக்கலாக பேசுவான். ஸோ இவ்வளோ என்ன பண்ணிடுவான்னா, போடா உன்னோட அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கெத்தாக அந்த இடத்துல வந்து கோவப்படாமல், நீ வந்து என்னை கோவப்படுத்துறதுக்கு தான் இப்படிலாம் பேசுகிறேன்னு தெரியுது, பட் வேறு யார்கிட்ட போய் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு வந்துடுவா. ஸோ அதை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் வந்து செம்மடி அப்படிங்கிற மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணி, ஓகேவா போகலாம், நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போவாங்க. ஸோ இவங்க டின்னர் முடிச்சுட்டு வருவாங்க இல்லையா. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிரிட்டி பொண்ணோட தம்பி வந்து ஸ்மார்ட்டிக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். என்னன்னா, இந்த மாதிரி என்கிட்ட 2 டிக்கெட் இருக்குது, நம்ம மூவிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன கேட்பாங்கன்னா அந்த டைமில், நம்ம வந்து வெளியே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவ்வளோ என்ன பண்ணிடுவா அப்படின்னா, அந்த மூவி விஷயத்த சொல்லாமல், இல்லை எனக்கு அன்றைக்கி வந்து ஒரு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ இதை கேட்குற ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இதை வந்து மறைச்சிடுவா. ஸோ அடுத்த சீனில் நம்ம ஜபி பொண்ணு இருப்பாள் இல்லையா, அவளோட பர்த்டேவாக இருக்கும். ஸோ இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கதவு திறந்தோடனே ஸ்மார்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கன்ஃபெட்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து வெடிக்க அங்கே சபி வந்து அழுதுகிட்டே நிற்பா. சரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஃப்ளாஷ்பேக்கை கேட்டால், இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, பர்த்டே இல்லையா, சரி பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட காலேஜ் அந்த ட்ரூப் இருக்கிற இடத்துக்கு வந்து போவாள். ஸோ அப்போ வந்து லிஃப்ட்டில் இவ கூட இன்னொரு பொண்ணு வந்து ஏறுவாள். அந்த பொண்ணு ரொம்பவே கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அழகாக ஸ்லிம்மாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த பொண்ணு வந்து யார்கிட்டயோ வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, சரி நம்ம அன்றைக்கி பார்க்கலாமா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாத, நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாள். பட் யார்கிட்ட பேசுவாள் அப்படின்னா, நம்ம சப்பியோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாள். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, 2 பேருமே லிஃப்ட்டில் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் சபிகள் என்ன பண்ணிடுவா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேட்பா. ஸோ அந்த சீன் அங்கே கட் பண்ணால், இங்கே வந்து பார்ட்டிக்கு தேவையான விஷயத்த பிரிட்டி கேர்ளும் வந்து ஸ்மார்ட்டியும் சேர்ந்து வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஸ்மார்ட்டி வந்து, உன்னோட தம்பிக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா.
இல்ல எங்களோட டேட்டிங் லைஃப்பை பற்றிலாம் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு ஷேர் பண்ணிக்க மாட்டோம். பட் ஒரு நாள் ஒரு பொண்ணோட பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்பவே க்யூட்டாக இருந்தா. நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லுவா. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அவளோட தம்பி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். ஸோ அதை என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளோட ப்ரிட்டி பொண்ணு வந்து பார்த்துருவா. ஸோ அந்த டைமில் தான் வந்து அந்த சப்பி பொண்ணு வந்து கதவு ஓப்பன் பண்ண அங்கே அழுதுகிட்டு இருப்பா இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த விஷயத்த வந்து மறந்துடுவாங்க. ஸோ அடுத்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சப்பி பொண்ணு வந்து அவள் பாய் ஃப்ரெண்டு பார்க்க போவான் இல்லையா? ஸோ அவனும் வந்து ஓகே நம்ம வந்து போகலாமா உன்னோட பர்த்டேவை கொண்டாட அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவன் வந்து இல்லை ஒரு நிமிஷம் இரு, நான் லிஃப்ட்டில் வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து நீங்கள் பேசினதை நான் வந்து கேட்டுட்டேன். நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை என்ன ஏன் இப்படி பேசுகிற? நான் அந்த பொண்ணை எதுக்காக பேசினேன்னா, அவங்க வந்து ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ உன்னோட பர்த்டேக்காக ஒரு ப்ரெசென்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன். உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரிஞ்சும் ஏன் வந்து பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் உன்னை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நீ வந்து என்ன சீட் பண்ண மாட்டேன். உனக்கு ஏன்னா அந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு பயங்கரமாக இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுது. இல்லை நம்ம எப்போல்லாம் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோமோ, அப்போ வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க, ஏய் பாரேன் இப்படிப்பட்ட பொண்ணுக்கு பாரேன் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் கேட்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு என்னால் வந்து உன் கூட இருக்க முடியல. நான் ஒத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோடய செல்ஃப் லவ் வந்து கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவனோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்லை நீ வந்து இந்த அளவுக்கு வீக்கான பொண்ணாக இருப்பேன்னு நினைக்கல. நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நினச்சேன். யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ ஏன் இப்படி பேசுகிற? அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு உனக்கே தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்பவே நான் வீக்கான பொண்ணு. என்னால் முடியலை இதுக்கு மேலே. நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, சரி நீ வந்து ரெடியாக இல்லை அப்படிங்கிறப்ப என்னாலேயே அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்திருப்பா. ஸோ இந்த கதையை தான் இப்போ என்ன பண்ணுவாள் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த கதை முடிஞ்ச உடனே ப்ரிட்டிகள் இருப்பா இல்லையா? அந்த மெசேஜை வேறு பார்த்துருப்பா. ஸோ அதை கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாள். பட் சபி உட்காந்து பயங்கரமாக அழும்போது, ஓகே நம்ம நாளைக்கு பேசலாம் இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சபிகளை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க.